தீக்குதிர் நேயர்களுக்கு வணக்கம். குஜராத் மாநிலத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய சொந்த மாவட்டமான காந்திநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜூனா பஹாடியா அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஒரு முழு கிராமத்தையே எப்படி வித்தாங்க? இந்த ஜூனா பஹாடியா கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய நிலத்தை விற்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காரு. அங்க போனா உங்க நிலத்தை விற்க முடியாது, ஏன்னா இது உங்க நிலமே கிடையாது, இது வேற ஒருத்தர் பேர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்னோட நிலம் வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அந்த அவரோட ஒருத்தர் நிலம் மட்டும் கிடையாது, அந்த மொத்த ஊருடைய நிலமுமே வேற ஒருத்தர் பேர்ல இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஜூனா பஹாடியா கிராமத்துல மொத்தம் 88 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. 700 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மொத்த இடத்தையுமே யாரோ ஒருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க வேற ஒருத்தருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஜூன் 13ஆம் தேதி இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு. பொதுவா வருவாய் சட்டப்படி என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தை நம்ம விற்கணும்னா அந்த நிலத்தினுடைய ஒரிஜினல் புகைப்படத்தை நம்ம காட்டணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காலி இடத்தினுடைய புகைப்படத்தை காமிச்சு அந்த நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க. பத்திரப்பதிவு பண்ணது அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. பின்னாடி இது மக்களுக்கெல்லாம் தெரிய வந்து அவங்க கேஸ் கொடுக்க போனதுக்கு அப்புறமா ஒரு 7 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கடைசியா ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க முன்னோர்கள் காலத்துல இருந்தே காலங்காலமா இந்த கிராமத்துல தான் வசிச்சுட்டு வரோம். எங்களுடைய அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்க கூட நிறைய இடங்களை வாங்கவும் விற்கவும் செஞ்சிருக்காங்க, வீடும் கட்டியிருக்காங்க. சட்டப்படி இது ஒரு கிராமத்தினுடைய நிலம்தான், யாருடைய தனிப்பட்ட பேர்லயும் இந்த மொத்த கிராமமும் கிடையாது. அதனால இந்த வழக்கை நாங்க சட்டப்படி சந்திக்கிறோம், கண்டிப்பா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் நம்புறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு மொத்த ஊரையுமே 2 கோடி ரூபாய்க்கு ஒரு 2 பேர் வித்திருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த அதிகாரிகளுக்கு தெரியாம அவங்க கவனக்குறைவுல இது நடந்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த அதிகாரிகளுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எழும்புது. குறிப்பா இந்த சம்பவத்துக்கும் குஜராத் மாநில பாஜக அரசுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விசாரணையோட முடிவுல தான் தெரிய வரும்.